ரகசிய பூஜை போட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக காணப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்போது தன்னிச்சையாக விடப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு புறத்திலே சசிகலா அம்மையார், இன்னொரு புறத்திலே டிடிவி தினகரன். இந்த டிடிவி தினகரன் கூட 2026 சட்டமன்ற தேர்தலிலுமே பாஜகவுக்கு என்னுடைய ஆதரவுகள் அப்படின்னு சொல்லி ஆதரவு நிலைப்பாட்டிலே போயிட்டார். ஆனால் ஓபிஎஸ் இன்ன வரைக்கும் எந்த ஒரு தனிக்கட்சியும் ஆரம்பிக்கல. சசிகலா அம்மையாரும் அதே நிலைமை தான், எந்த ஒரு தனிக்கட்சியும் ஆரம்பிக்காம நாங்களும் அதிமுக தான். அதிமுக கண்டிப்பாக எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதிமுக நல்ல முறையில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு நாங்களும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா அம்மையார் ஆகட்டும் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சசிகலாவும் ஓபிஎஸும் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான் அதிமுக அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே ஒன்றாக இருந்தால், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புறத்திலே ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இவர்கள் தனித்தனியாக இருக்கும் நபர்களெல்லாம் அதிமுக ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக வெற்றிகள் என்பது பதிவு செய்யப்படும். கண்டிப்பாக தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய கட்சியாக அதிமுக வந்துவிடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த தோல்விகள் என்பது ஓபிஎஸ்க்கு நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ சமீப நாட்களாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி, அதற்கு முன்பாக இருந்த வழக்குகளில் தோல்வி, அதிலையும் கூடுதலாக ஓபிஎஸ் பின்புறத்தில் இருந்த நபர்கள் புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஜோதிடர் கூட சென்னையில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டை மாற்றி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொன்னார். அதன்படி சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டை கூட ஓபிஎஸ் அவர்கள் மாற்றி விட்டாராம். இப்போ ரகசியமான ஒரு பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது எனக்கு அடுத்தடுத்த தோல்விகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய எதிரிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஏதேனும் முற்றுப்புள்ளிகள் என்பது இருக்கிறதா? அவருக்கு வெற்றி வாய்ப்பு வருகிறதோ இல்லையோ, எனக்கும் நானும் வெற்றி வாய்ப்பை தேடி போகிறேன். எனக்கு நான் நாளுக்கு நாள் மன உளைச்சலாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நபரின் மூலமாக ரகசிய பூஜை என்பது போடப்பட்டதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. சமீபத்திலே பூண்டி கோயில் கூட பார்த்தீங்கன்னா பசுமாடு அதுவும் கன்றுக்குட்டியுடன் தானமாக கொடுத்தார் ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ இதே போலத்தான் ரகசியமான ஒரு பூஜையிலும் ஈடுபட்டிருக்கிறார். அந்த பூஜையின் மூலமாக அவருடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அதிமுகவில் மிக விரைவாகவே, அதுவும் அதிமுக இருக்கக்கூடிய நபர்களே வந்து ஓபிஎஸ்ஐ அழைத்து கொண்டு போய் அதிமுகவில் இணைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். என பூஜைகள் என்பது நடத்துவது நம்மளுடைய மன நம்பிக்கைக்காண்டி ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவில் ஓபிஎஸ் இணைந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பாதையை நோக்கி நகர ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.